தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மேல்நிலைப் பள்ளிகளிலும் இரவு காவலர்களை பணியில் அமர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் நல்லான்பிள்ளை பெற்றால் ஊராட்சியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சு மஸ்தான் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி அரசு மேல்நிலைப் பள்ளியை ஆய்வு செய்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஸ்மார்ட் வகுப்பறையை பார்வையிட்டு மாணவர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், விரைவில் அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பணியிடங்கள் உயர்த்தப்படும் என்றும் இரவு காவலர்கள் பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பிஜி டீச்சர்ஸ் சொல்லுங்க, இது எத்தனை பேர் தான் இப்போ கேட்டிருக்கோம். நாங்கள் டீச்சர்ஸை பொறுத்தவரைக்கும் எவ்வளோ தேவைப்படுது என்னங்கிறது, எங்கெங்கெல்லாம் இது போன்று தேவைப்படுகின்றது, அதுவும் குறிப்பாக இது போன்ற கிராமப்பகுதியை சார்ந்திருக்கின்ற பள்ளிக்கூடங்கள் தேவைப்படுகின்ற உடனடியாக அதை நிரப்புவதற்கு என்ன செய்யும் அதை நாங்கள் செய்வோம். கடந்த ஆட்சியும் சரி, இந்த ஆட்சியும் சரி, பொதுவாக பார்த்தோன்னா இரவு காவலரே கிடையாது. எந்த பள்ளியிலையுமே அரசு பள்ளி மேல்நிலைப் பள்ளியாகட்டும், பகல்லையும் சரி, இரவு மூலமாக அந்த ஃபெலிசிட்டேஷன் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் மூலமாக இரவு காவலர்களும் அதே போன்று துப்புரவு பணியாளர்களும் தனியாக ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு டெடிக்கேட்டாக ஒருத்தர் இருக்க வேண்டும் என்பதற்காக டெண்டரிங் ப்ராசஸில் இருக்குது. அது ஒன்ஸ் அது முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்ஸுக்கும், ஏன்னா எங்களுடைய ஹைடெக் லேபை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது, உள்ளே இருக்கின்ற பொருட்களை பாதுகாக்க வேண்டியது கூட கடமையாக இருக்குது. என்னதான் அந்தந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற யூனியன் ஆஃபீஸாக இருந்தாலும், பேரூர் கழகம், நகராட்சி கழகத்தை சார்ந்தவங்க ஏதாச்சும் ஒருத்தங்களை வேலைக்கு தருகிறார் என்று சொன்னாலும் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு டெடிக்கேட்டடாக இருக்கும்போது அந்த பொருட்களை அந்த சொத்துக்களை பாதுகாப்பதற்கும் அது கண்டிப்பாக அது பயனுள்ளதாக இருக்கும். அந்த டெண்டரிங் ப்ராசஸ் முடியும் போது நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக அதுக்கான ஏற்பாடு செய்யும்.